இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2025 டாப் 8ல் அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்களுடைய லிஸ்ட்டை தான் வந்து பார்க்க வந்திருக்கோம். 8வது இடத்துல பார்த்தீங்கன்னா நடிகர் சமந்தா அவர்கள் தான் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எந்த மிகப்பெரிய படத்துலையும் வந்து கமிட் ஆகலை அப்படின்னாலும் வெப் சீரிஸ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோக்கஸ்ஃபுல்லாக இருந்துட்டு நிறைய வெப் சீரிஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 3 5 கோடி வரைக்கும் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதுங்க. அடுத்த 7வது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமன்னா பாட்டியாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனை 4, ஒடைலா 2, ஸ்ட்ரீட் 2, வேதா, ரைடு 2ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேன் இண்டியா படங்கள்ல எல்லா இடத்துலையுமே வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட 4 கோடி ரூபா வந்து சம்பளம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்த 6வதாக வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ்கா செட்டிங்க. அனுஷ்கா செட்டி வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலி 1, பாகுபலி 2 மூலியமாக வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. பட் அந்த படங்கள் ஹிட் ஆனாலும் அதுக்கப்புறம் அவங்க நடித்த படங்கள் எதுவுமே வந்து ஹிட் ஆகலை. பட் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சம்பளம் வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு படத்துக்கு 5லேருந்து ஒரு 7 கோடி வரைக்கும் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பாகுபலி பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சம்பளம் 10 கோடிக்கு மேலே இருந்திருக்கு. அடுத்த 5வதாக வந்து பார்த்தீங்கன்னா திரிஷா கிருஷ்ணங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப், குட் பேட் அக்லி, விடாமுயற்சி, கோட்டு, ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போன இயரில் பல படங்களில் வந்து நடிச்சிட்டாங்க. இதில் ஒரு 2-3 படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ரொம்பவுமே வந்து வரவேற்பு பெற்றுச்சு. ஸோ இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 10லேருந்து ஒரு 12 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது இல்லாமல் இந்த கோட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு பாடலுக்கு வந்து ஆடி இருக்காங்க. ஸோ அந்த பாடலுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்களில் வந்து சொல்லப்பட்டு வருது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 கோடி ரூபா வந்து ஒரு படத்துக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆட்ஸுக்கு தான் வந்து அவங்க வந்து அதிகமாக வந்து வருமானம் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆட்ஸுக்கு ஒரு ஆட் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 கோடி வரைக்கும் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் படங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதுங்க. அடுத்த 3வதாக வந்து பார்த்திங்கன்னா ரேஷ்மியா வந்தாங்க. ஸோ ரேஷ்மியா வந்து பார்த்திங்கன்னா புஷ்பா 1, புஷ்பா 2 பின்னால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா க்ரோட்ஸில் வந்து கிடையாது, கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த 2 படங்களுடைய வெற்றிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சம்பளம் வந்து இப்போ பீக்கில் ஆகிடுச்சு. ஸோ அவருடைய சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட 13 கோடி ரூபா வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்க நிறைய பேன் இண்டியா படமும் இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த 2வதாக வந்து பார்த்தீங்கன்னா சாய் பல்லவிங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமரன் படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் கிடையாதுங்க, இவங்க வந்து ராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 900 கோடி பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய படத்திலையும் வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 15 கோடி ரூபாய் வந்து சம்பளம் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த படமும் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு மேலே இவங்களுடைய சம்பளம் வந்து உயர்வாகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுதுங்க. அடுத்த முதல் இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பான முறையில் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பெரிய சேனலாக இல்லை, சின்ன சேனல் தான். நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்மளுடைய சேனல் வந்து மென்மேலும் வளரும். முதல் இடத்துல இருக்கிறது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம பூஜா ஹெக்டே தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 கோடி ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு பாட்டில் மட்டும் ஆடணும் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. இவர் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயருக்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 படம் 7 படங்கள் ரிலீஸ் ஆனாலும் அதில் உள்ள ஹிட் படங்களுடைய வரிசையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இவங்க அடுத்தடுத்து படம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சாங்னாலும் வந்து இந்த மாதிரி ஆடுறாங்க அப்படின்ற காரணத்தினால இவங்களுடைய சம்பளம் இன்றளவும் வந்து குறையவே இல்லை. ஸோ இந்த 2025 டாப் 1ல் இருக்கிறது நம்ம பூஜா ஹெக்டே தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து சினிமா லவர்ஸ் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அனுப்புங்க. இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.